Welcome to Network Team. This is our class 4 portion in CCNA session. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து class 4 portion. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல ஐபி அட்ரஸோட ஸ்ட்ரக்சரும் மேக் அட்ரஸ் கன்வர்ஷன்ஸ் அது எல்லாமே பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல கிளாஸ் இ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, நெட்வொர்க் போர்ஷன்னா என்ன, ஹோஸ்ட் போர்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா தான் அதுல எந்த டவுட்டும் இல்லைன்னா தான் இந்த வீடியோ பார்க்கணும். பழைய வீடியோஸ்ல எதனா டவுட் இருக்குன்னா இந்த வீடியோ மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. பழைய கிளாஸ்ல தரவாயிட்டீங்க அப்படின்னா you will start to take that class 4 portion. ஓகே, இப்போ கவனி. இப்போ என்கிட்ட ஒரு ஐபி இருக்கு. என்ன ஐபி அப்படின்னா 10.0.0.10 அப்படின்னு ஒரு ஐபி எடுக்கிறேன். அப்போ இந்த 10.0.0.10 ஐபியோட மீனிங் என்ன, லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே, இது கிளாஸ் ஏல இருந்து வருது. அப்போ நெட்வொர்க் ஹோஸ்ட் ஹோஸ்ட் ஹோஸ்ட். அப்போ என்னன்னு சொல்லுவீங்க, 10 நெட்வொர்க்ல 10th ஐபி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? 10 நெட்வொர்க்ல 10th ஐபி அட்ரஸ். அப்போ இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும், இதுக்கு அடுத்த ஐபி 10.0.0.11 வரும். இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும், 10.0.0.12 வரும். இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும், 10.0.0.13 வரும். இந்த மாதிரி 14, 15, 16 அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கும். இப்போ என்னோட டவுட் என்னன்னா, இப்போ 10.0.0.10 இருக்கு, அதுக்கு முன்னாடி 9 இருக்கும், 10க்கு அடுத்தது 11, 12, 13, 14 இப்படி நிறைய வரும். இப்போ இந்த 10 நெட்வொர்க்ல டோட்டலா எத்தனை ஐபி இருக்குன்னு நீங்க சொல்லணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் தட் வில் பி பிரசன்ட் இன் த 10 நெட்வொர்க். இந்த 10ன்ற நெட்வொர்க்குள்ள எனக்கு கவுண்ட் சொல்லுங்க. லாஸ்ட் ஐபி வேணாம், 10.255, 255, 255 அது கேட்கல. நான் என்ன கேட்கிறேன், 10 நெட்வொர்க்குள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி எத்தனை ஐபி இருக்குன்னு சொல்லணும். சார் 1000 ஐபி இருக்குமா? ஒரு குரூப்ல மெம்பர் இருக்கு. இப்போ வாட்ஸ்அப் குரூப் எடுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல எத்தனை மெம்பர் இருக்க முடியும், ஒரு 254, 252 தான் எடுக்க முடியும். அப்ப லிமிட் இருக்கு. அப்போ இந்த 10ன்ற குரூப்ல உள்ள எத்தனை ஐபி அட்ரஸ் இருக்குன்னு நெட்வொர்க் இன்ஜினியருக்கு தெரியணும். கெஸ் பண்ணுங்க, 10 நெட்வொர்க்குள்ள எத்தனை ஐபி அட்ரஸ் இருக்கலாம்? எஸ் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, நிறைய பேர் வந்து 255 ஐபின்னு வைங்க. ஒரு சில பேர் யோசிச்சிருப்பீங்களா, சார் 10 நெட்வொர்க்ல டோட்டலா 255 ஐபி இருக்கு, 254 ஐபி இருக்குன்னு. அது கிடையாது, அது தப்பு. அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபியோட நெக்ஸ்ட். ஸோ அதுதான் கிளாஸ் 4 போர்ஷன். ஐபி அட்ரஸை திருப்பி பார்க்க போறோம். அப்போ ஹெட்டிங் என்ன, ஃபைண்டிங் host IP in per network. என்ன பண்ண போறோம், finding host IP in per network. ஒரு நெட்வொர்க் உள்ள எத்தனை host IP அட்ரஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 எடுத்துக்கிறேன். 10ன்றது நெட்வொர்க்கா? அப்ப அதுக்கு அடுத்த வர வேல்யூ என்ன, ஹோஸ்ட். இது ஏன்னா இது கிளாஸ் ஏல. அப்ப அடுத்த வேல்யூ என்ன போடலாம், எனிதிங் டாட் எனிதிங் டாட் எனிதிங். ஏன்னா இதுல என்ன நம்பர் வேணா வரலாம். அப்போ 10 டாட் எனிதிங் டாட் எனிதிங் டாட் எனிதிங். 10 தான் மாறப்போகுது, 10 மாறக்கூடாது. 10 மாறினா குரூப் மாறிடும். அப்ப எனக்கு பிடிச்ச ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், எனக்கு பிடிச்ச குரூப் ஒன்று எடுத்துக்கிறேன் 10. இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம், இந்த குரூப்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி எத்தனை வருதுன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, செப்பரேட் host bit with proper place value. இதுல எத்தனை host bit இருக்கோ அதை செப்பரேட் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எத்தனை host bit, host octet என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ முடிஞ்சா லாஸ்ட் கிளாஸ் யார் தருவா இருக்கீங்களோ சொல்லுங்க, இந்த நெட்வொர்க்ல அப்படின்னா இங்க இருக்க ஐபில எத்தனை host bit இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, யாரெல்லாம் 3ன்னு சொன்னீங்களோ தப்பு தான், இன்னும் பழைய கிளாஸ்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு, இதுல ஒரு 8 பிட் இருக்கு, இதுல ஒரு 8 பிட் இருக்கு, இதுல ஒரு 8 பிட் இருக்கு. அப்போ ஸ்டெப் 1 என்ன, செப்பரேட் ஹோஸ்ட் பிட் வித் ப்ராப்பர் பிளேஸ் வேல்யூ. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த ஹோஸ்ட் பிட்டை ஓபன் பண்றேன்.
ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் போர்ஷன். பிளேஸ் வேல்யூ என்ன? 1 2 4 8 16 32 64 128. இப்போ இந்த மாதிரி டோட்டலா நம்ம கிட்ட 3 ஹோஸ்ட் ஆக்டேட் இருக்கும். 3 ஹோஸ்ட் ஆக்டேட் சேர்த்தீங்க அப்படின்னா 24 ஹோஸ்ட் பிட் இருக்கும். அப்ப என்னது? இது டெசிமல் 10. இது சேஞ்ச் ஆகக்கூடாது. 10 டாட் எனிதிங் டாட் எனிதிங் டாட் எனிதிங். ஹோஸ்ட் மாறப்போம். ஸ்டெப் 1 போட்டாச்சு. ஸ்டெப் 1 என்ன? செப்பரேட் ஹோஸ்ட் பிட் வித் ப்ராப்பர் பிளேஸ் வேல்யூ. ஸ்டெப் 2 என்னன்னா ரைட் எ பைனரி காம்பினேஷன் ஒன்லி ஃபார் ஹோஸ்ட் பிட். இப்போ என்ன எழுத சொல்றாங்க? ஹோஸ்ட் பிட்டுக்கு மட்டும் பைனரி காம்பினேஷன் எழுத சொல்றாங்க. அப்போ என்ன வரும்? ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் 0 0 0 0 0 0 0 0. இங்க என்ன வரும்? 0 0 0 0 0 0 0 0. இதுவும் எல்லாமே 0 தான். அப்ப நம்ம பழைய கிளாஸ்ல பைனரி காம்பினேஷன்லாம் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம். நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணாம கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணீங்கன்னா அது செட் ஆகாது. நீங்க ஒர்க் அவுட் பண்ணதான் இது எல்லாமே புரியும். அதுக்கு அடுத்த பைனரி காம்பினேஷன் எல்லாமே 0வா இருக்கும். லாஸ்ட்ல 1 இருக்கும். பட் லாஸ்ட் பைனரி காம்பினேஷன் என்ன? ஏன்னா எல்லா பைனரி காம்பினேஷனையும் நம்மளால எழுத முடியாது. அப்போ லாஸ்ட் பைனரி காம்பினேஷன் என்ன? 1 1 1 1 1 1 1 1. எல்லாமே எதுல வந்து முடிஞ்சிடும்? எல்லாமே 1ல வந்து முடிஞ்சிடும். அப்போ ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் எல்லாமே 0, எண்டிங் பைனரி காம்பினேஷன் எல்லாமே 1. இன் பிட்வீன் we have n number of binary combinations or அதை விட்டுருங்க. இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ் போர்ஷன் நாலேஜ் பேஸ் பண்ணி கன்வர்ஷன் பண்ணுவோம். ஏற்கனவே இது என்னவா இருக்கு? டெசிமல்ல இருக்கு 10. நான் எழுதிக்கிறேன் 10 10 டாட். இப்போ இதுக்கு பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ண போறோம். அப்ப 10 டாட் என்ன ஒரு பைனரி டு டெசிமல் பண்ணா 0 டாட் 0 டாட் 0. ஏன் 0 0 0 வருது? ஏன்னா பைனரி எல்லாமே 0. பைனரி 0வா இருக்குன்னா மேல இருக்க பிளேஸ் வேல்யூ ஆட் பண்ணக்கூடாது. 10 டாட் 0 டாட் 0 டாட் 0. ஓகே, ஸ்லாஷ். இங்க ஒரு வேல்யூ போடணும். இப்போ நல்லா யோசிச்சு பார்த்து மெதுவா ஆன்சர் பண்ணுங்க. இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு தெரியணும். அது தெரியணும்னா லாஸ்ட் கிளாஸ் போர்ஷன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு யோசிங்க. கரெக்ட். இது எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? 8 நெட்வொர்க் பிட் இருக்கு. ஏன்? இது ஒரு நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க்ல எத்தனை பிட் இருக்கும்? 8 பிட் இருக்கும். ஒரு ஆக்டேட்ல எத்தனை பிட் இருக்கும்? 8 பிட் இருக்கும். அப்போ 10.0.0.0 ஸ்லாஷ் 8ன்னு போடணும். இந்த வேல்யூக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் லென்த்னு. இதுக்கு பேர் தான் என்ன? ப்ரிஃபிக்ஸ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் யூஸ் பண்றோம் அப்புறமா பண்ணலாம். தென் இந்த கன்வர்ஷன் பண்ணுங்க. இந்த 1 இருக்குல்ல, அப்ப இந்த கன்வர்ஷன் பண்ண என்ன வரும்? 10 டாட் இங்க 8 1 இருக்கா? அப்ப 8 1 இருக்குன்னா மேல இருக்க எல்லா பிளேஸ் வேல்யூ பிளஸ் பண்ணுவீங்களா? அப்ப 10 டாட் 255 டாட் 255 டாட் 255. அப்போ 10 டாட் 255 டாட் 255 டாட் 255 இங்க போட்டாச்சு. அப்போ என்ன சொல்ல வராங்க? இப்போ நல்லா கவனிங்க. நிறைய பாராமீட்டர்லாம் இன்னைக்கு புதுசா படிப்பீங்க. இது நெட்வொர்க்கு, இது மூணுமே என்ன? இது மூணுமே ஹோஸ்ட். உங்க ஐபி அட்ரஸ்ல இருக்கிற எல்லா ஹோஸ்டோட வேல்யூமே 0வா இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் தான் நெட்வொர்க் ஐடி அப்படின்வாங்க. என்னது? இதுக்கு பேர் தான் என்ன? இதுக்கு பேர் ஐபி சொல்லக்கூடாது. இதுக்கு மேல 10.0.0.0 என்னன்னு சொல்லணும்? நெட்வொர்க் ஐடி அப்படின்னு சொல்லணும். ஏன் இதை நெட்வொர்க் ஐடின்னு சொல்றோம் சார்? இருக்கிற 3 ஹோஸ்டுமே என்னவா இருக்கு? 3 ஹோஸ்டுமே 0வா இருந்தாதான். இல்ல இங்க வேல்யூ இருக்கு. அப்போ 2 ஹோஸ்டும் 0, ஒரு ஹோஸ்ட்ல வேல்யூ இருக்கு. அப்ப என்ன சொல்லக்கூடாது? நெட்வொர்க் ஐடி இல்ல, அது ஒரு ஐபி.
அப்போ இருக்கிற எல்லா ஹோஸ்ட் போர்ஷனுமே ஜீரோவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐபி கிடையாது, அதுக்கு பேர் நெட்வொர்க் ஐடின்னு வாங்க. இந்த நெட்வொர்க் ஐடி வச்சு என்ன பண்ண போறோன்றது அப்புறமா பார்க்கலாம். தென் அதே மாதிரி உங்க ஹோஸ்ட் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆயிடுச்சுன்னா உங்க ஹோஸ்ட் பிளேஸ் மேக்ஸிமம் வேல்யூ மூணுமே 255 இருக்கா, மேக்ஸிமம் இதுக்கு மேல கிடையாது. அப்ப இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பிராட்காஸ்ட் ஐபின்றோம். இதுக்கு பேர் தான் என்ன, பிராட்காஸ்ட் ஐபின்றாங்க. எப்போ ஹோஸ்ட் எல்லாமே ஜீரோவா இருக்குன்னா, எல்லா ஹோஸ்டும் ஜீரோவா இருக்குன்னா நெட்வொர்க் ஐடி, எல்லா ஹோஸ்டும் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆயிடுச்சுன்னா என்னது, பிராட்காஸ்ட் ஐபின்றாங்க. அது ஓரமா இருக்கட்டும், அப்புறமா படிப்போம். அப்போ இதுல வரப்போற ஃபர்ஸ்ட் டைப் என்னவா இருக்கும், எப்பவுமே வேல்யூ லாஸ்ட் ஆக்டேட்ல தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன வரும், ஃபர்ஸ்ட் டைப் 10.0.0.1 வரும். கரெக்டா? இதுக்கு அடுத்த டைப் என்ன, .2. இதுக்கு அடுத்த டைப் என்ன, .3. இந்த மாதிரி லாஸ்ட் ஆக்டேட்ல தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பீரியட் ஆஃப் டைம் 10.0.0.255 அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். கரெக்டா இல்லையா? 10.0.0.255 வரும். எப்போ வரும், 3 அடுத்தது 4, 4 அடுத்தது 5, இந்த மாதிரி ஒன்று போக சொல்ல 255 வேல்யூ வரும். இப்போ நீங்க நெட்வொர்க் இன்ஜினியரா இருக்கீங்க எல்லாருமே. இப்போ என்ன நம்மளுக்கு டார்கெட்னா, இந்த ஐபிக்கு அடுத்த ஐபி என்ன வரும்ன்றது தெரியும். என்ன பண்ண போறீங்க, இந்த ஐபிக்கு அடுத்த ஐபி என்ன வரும்ன்றது தெரியணும். முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. ஓகே, அப்போ இது கரெக்டா நான் சொல்லி தரட்டா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸான போர்ஷன் தான், இதை கரெக்டா நான் சொல்லி தரேன், மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எப்போ ஒரு ஆக்டேட் ஃபுல் ஆச்சோ, இந்த ஆக்டேட் ஃபுல் ஆயிடுச்சுல, எப்போ ஒரு ஆக்டேட் ஃபுல் ஆச்சோ அந்த ஆக்டேட் 1ஆ மாற மாட்டாரு, அந்த ஆக்டேட் 0வா மாறிடுவார். எப்போ ஒரு ஆக்டேட் ஃபுல் ஆயிடுச்சோ அந்த ஆக்டேட் 0வா மாறிடுவாரு. எப்போ ஒரு ஆக்டேட் 0வா மாறினாரோ ஒரு பிட்டை முன்னாடி இருக்க ஆக்டேட்டுக்கு கொடுத்துருவாரு. அப்போ முன்னாடி இருக்க ஆக்டேட் ஏற்கனவே 0வா இருக்கு, இப்போ என்னவா மாறிடும், இப்போ 1ஆ மாறிடும். அப்போ என்ன வரும், இதுக்கு அடுத்த ஐபி 10.0.1.0. இது நெட்வொர்க் ஐடியா ஐபியா, பாதி பேர் டவுட் வரும். இது நெட்வொர்க் ஐடி மாதிரி இருக்கே, கிடையாது, இது ஐபி. இதுதானே ஹோஸ்ட் வேல்யூ இருக்கா, இது ரெண்டும் 0வா இருந்தாலும் இதுல வேல்யூ இருக்குல்ல, இது ஐபி. அப்போ 10.0.0.255 அடுத்தது என்ன ஐபி வரும், 10.0.1.0 வரும். அப்போ இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும், இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும்னு யோசிங்க. ஓகே, பாதி பேர் என்ன சொல்லுவீங்க, சார் 10.0.2.0 வரும்னு நினைப்பீங்க. தப்பு. இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும், 10.0.1.1 வரும். எப்பவுமே லாஸ்ட் ஆக்டேட் தான் இன்க்ரீஸ் ஆகும், அவருக்கு இடம் பத்திரனா தான் முன்னாடி இருக்க ஆக்டேட் வரும். இப்போ இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும், 10.0.1.2 வரும். அப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன நடக்கும், 10.0.1.255 வருமா? எப்போ 2 3 4 5 6 7 8 போஸ் இல்ல 255 வர சான்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு அடுத்த இப்போ என்ன வரும்னு செக் பண்ணுங்க. இப்படி இருந்து பார்க்க கூடாது, தப்பா வரும். இப்படி இருந்து பாருங்க, ரைட் டு லெஃப்ட் பாருங்க. 10.0.1.255 அடுத்தது என்ன ஐபி வரும்னு செக் பண்ணுங்க. ஓகே, அப்போ 255 இருக்கா, என்னவா மாறிடும், 0வா மாறிடும். எப்போ ஒரு ஆக்டேட் 0வா மாறினாரோ ஒரு பிட்டை முன்னாடி கொடுத்துருவாரு, என்னவா மாறும், 2வா மாறும். அப்போ 10.0.2.0 மாறும். இதுக்கு அடுத்தது என்ன, 2.1. இதுக்கு அடுத்தது என்ன, நல்லா கவனிச்சுக்கோங்க, 10.0.2.0 அடுத்தது 3.0 வராது, 2.1 2.2 2.3 இது எல்லாம் தான் வரும். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஐபி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து 10.0.255.255 வரும். 10.0.255.255 வரும். எப்போ வரும், இது ரெண்டும் ஃபுல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, இதுவும் ஃபுல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இதுவும் ஃபுல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த 2 3ஆ மாறும், 4ஆ மாறும், 5ஆ மாறும். இந்த மாதிரி கொடுக்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குல்ல. சொல்றது புரியுதா, நான் கிளியரா சொல்ல பாருங்க.
2.1 2.2 திருப்பி ஒன்று கொடுப்பார், இது 3 மாறும், திருப்பி 4 மாறும். அப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைம் இது ரெண்டுமே 255.255 வர சான்ஸ் இருக்குல்ல. இப்போ முடிஞ்சா மெதுவா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க, இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும்? ஓகே குட். அப்போ என்ன வரும்? 255 இருக்கு, இங்க தான் பார்க்கணும். 255 இருக்கு, என்னவா மாறிடும்? 0வா மாறிடும். ஒரு பிட்டை முன்னாடி கொடுப்பாரு, அதுவும் ஃபுல் ஆயிடுச்சு, அவர் என்ன மாறுவாரு? 0வா மாறிடுவார். ஒரு பிட்டை முன்னாடி கொடுப்பாரு, அப்போ 1. அப்போ 10.1.0.0. அப்போ 10.1.0.0 அடுத்தது என்ன வரும் யோசிச்சு பாருங்க. 10.2.0.0வா? கிடையாது. இதுக்கு அடுத்தது என்ன வரும்? 10.1.0.1 திருப்பி 0.2 பழசுல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏகப்பட்ட ஐபிஎஸ் இருக்கு இது உள்ள. அப்போ லாஸ்ட் ஐபி என்ன? இதுக்கு முன்னாடி என்ன வரும்? இதுக்கு முன்னாடி வருதா லாஸ்ட் ஐபி? இதுக்கு முன்னாடி என்ன வரும்? 10.255.255.254 வரும். அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, 10 இருக்குல்ல, 10 கூட ஃபர்ஸ்ட் ஐபி தான் 10.0.1. 10 கூட லாஸ்ட் ஐபி என்னன்னு கேட்டீங்கன்னா 10.255.255.254. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10 கூட ஃபர்ஸ்ட் ஐபி என்ன? 10.1. 10 கூட லாஸ்ட் ஐபி என்ன? 255.255.254. பட் நான் என்ன கிளாஸ் எடுத்தாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கப் பண்ணுவாங்க. 10.255 இது புரிஞ்சுக்கணும். மக்கப்லாம் காலேஜோட விட்டுறணும். காலேஜ் முடிச்சுட்டு இப்படி வந்துட்டோமா, ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு படிக்கிற போல வந்துட்டோம், ஒரு செல்ஃப் லேர்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் யூடியூப்ல அப்படின்னா ப்ராக்டிக்கலா படிக்கணும். அப்போ இதான் ஃபர்ஸ்ட் ஐபி, இதான் லாஸ்ட் ஐபி. சரி, இப்போ இந்த நெட்வொர்க் ஐடினா என்ன, ப்ராட்காஸ்ட் டைப்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ என் கம்பெனில இங்க ஏகப்பட்ட ஐபி இருக்கு. என் கம்பெனில இங்க ஏகப்பட்ட ஐபி வச்சிருக்கேன். இந்த எல்லா ஐபியும் நான் ட்ராப் பண்ணணும். ஓகே, அப்போ ஒரு வாட்ச்மேன் கிட்ட, ஒரு வாட்ச்மேன் இருக்காரு வச்சுக்கோங்க, என் கம்பெனில ஒரு வாட்ச்மேன் இருக்காரு. அந்த வாட்ச்மேன் கிட்ட என்ன சொல்லணும்? போயிட்டு 10.1 ட்ராப் பண்ணு, 10.1 அலோவ் பண்ணாத, 10.2 அலோவ் பண்ணாத, 10.3 அலோவ் பண்ணாத, இந்த மாதிரி ஒரு ஐபியை மென்ஷன் பண்ணி அலோவ் பண்ணாத சொல்லணும். இவங்க எல்லாரையும் அலோவ் பண்ணக்கூடாது, இவங்க எல்லாரையும் டினை பண்ணணும். அப்போ வாட்ச்மேன் கிட்ட போய் எல்லா ஐபி அட்ரஸும் சொல்லணும். அதுக்கு பதில் வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு அந்த நெட்வொர்க் ஐடியை சொல்லுங்க. என்ன நெட்வொர்க் ஐடி? 10 நெட்வொர்க் 10.0.0.0 என்ன பண்ணிடு? டினை பண்ண அப்படின்னு சொல்றோம். என்ன பண்ற? 10.0.0.0 டினை பண்ணுற. 10.0ல யாரும் இருப்பாங்களா? யாரும் கிடையாது. 10.0ன்றது ஒரு ஐபி கிடையாது, அது வந்து குரூப் நேம் மாதிரி. அப்போ நெட்வொர்க் ஐடி. அப்போ 10.0.0.0 டினை பண்ணா என்ன அர்த்தம்? whatever the permission is applied to that network ID, that permission will be inherit to your number of IP address that in the 10. அப்படின்னா நீங்க இந்த நெட்வொர்க் ஐடிக்கு என்ன பர்மிஷன் அப்ளை பண்றீங்களோ அது யாருக்கு இன்ஹெரிட் ஆயிடும்? உள்ள இருக்கவங்கலாம். அப்ப யார் இனிமே டினை ஆவா? உள்ள இருக்க எல்லா ஐபி டினை ஆயிடும். சொல்றது புரியுதா? நெட்வொர்க் ஐடியோட பவர். ஒரு ஐபியை டினை சொல்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? நெட்வொர்க் ஐடியை டினே சொல்லிட்டோம்னா என்ன நடக்கும்? நெட்வொர்க் ஐடிக்கு நீங்க என்ன பர்மிஷன் அப்ளை பண்றீங்களோ அந்த பர்மிஷன் தான் உள்ள இருக்க எல்லா ஐபிக்கும் ரிப்ளிகேட் ஆகும். கிளியரா? அப்ப நெட்வொர்க் ஐடி எதுக்காக வச்சிருக்காங்க? இப்போதைக்கு நெட்வொர்க் ஐடி யூஸ் பண்ணி பர்மிஷன் அப்ளை பண்ணலாம். இன்னும் நிறைய பண்ணலாம், அப்கமிங் டாபிக் சொல்லிடுறேன். நெட்வொர்க் ஐடி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? பர்மிஷன் பண்ணலாம். ஒரு சில பேர் யோசிப்பீங்க, எனக்கு ஒரு 5 ஐபி மட்டும் பெர்மிட் பண்ணணும், ஒரு 15 ஐபி, ஒரு 1000 ஐபி, அதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். ஏசிஎல் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அப்ப பார்ப்போம். இப்போதைக்கு நெட்வொர்க் ஐடி புரிஞ்சுதா? நெட்வொர்க் ஐடியை எந்த டிவைஸ்லையும் அசைன் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எந்த டிவைஸ்லுமே இருக்காது. ஆனா இவரை டினை போட்டீங்க, யார டினை ஆவா? உள்ள இருக்கவங்க எல்லாருமே டினை ஆயிடுவார். அப்போ நெட்வொர்க் ஐடி தான் இங்க என்ன ஒர்க் ஆகுறாரு? அவர் தான் எல்லா ஐபியோட லீடர். லீடருக்கு என்ன பர்மிஷன் அப்ளை பண்றீங்களோ அந்த பர்மிஷன் உள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே அப்ளை ஆயிடும். சரி, இப்போ ப்ராட்காஸ்ட் டைப்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இயர் வரப்போகுது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹாப்பி நியூ இயர் மெசேஜ் வந்து எல்லாருக்கும் அனுப்பணும். ஹாப்பி நியூ இயர் அப்படி. உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? இத்தனை பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு அனுப்பணும்? 10.1 ஹாப்பி நியூ இயர்.
ஹே 10.2 ஹாப்பி நியூ இயர்னு சொல்லணும். ஹே 10.3 ஹாப்பி நியூ இயர், 10.4 ஹாப்பி நியூ இயர், 10.5 ஹாப்பி நியூ இயர்னு ஒரு ஆளுக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லினே வரணும். இந்த மாதிரி ஒரு ஆளுக்கும் நீங்க ஹாப்பி நியூ இயர் சொல்லினே இருக்க போறீங்க. இதுக்கு பேர் என்ன? யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷன். ஒரு ஆளுக்கு 1 to 1 யூனிகாஸ்ட் பண்ணினே இருக்கணும். எப்போ நீங்க இது உள்ள இருக்க எல்லா ஆளுக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லி முடிக்கிறது? எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னா, உள்ள இருக்க எல்லா ஆளுக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளயோ அடுத்த நியூ இயரே வந்துடும். சொல்லப்போனா இதான் உண்மை. ஏன்னா ஏகப்பட்ட ஐபி இருக்கு. ஒரு ஆளை கூப்பிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்றதுக்கு பதிலா send a new year message to whom? To your 10.255.255.255. சார் அந்த ஐபில தான் யாருமே இருக்க மாட்டாங்களே சார். நீங்க தானே சொன்னீங்க 10.255.255.255 யாருக்கும் அசைன் பண்ணக்கூடாது. எஸ், இப்போ நான் தான் சொல்றேன். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஐபிக்கு டெஸ்டினேஷன் போட்டு அனுப்புங்க. சோர்ஸ் யாரு? சோர்ஸ் சுரேன். நான் ஹாப்பி நியூ இயர் மெசேஜ் யாருக்கு அனுப்புறேன்? 10.255.255.255 அனுப்புறேன். அப்போ இந்த மெசேஜ் யாருக்கு போகும்? இந்த மெசேஜ் ப்ராட்காஸ்ட், அதுதானே ப்ராட்காஸ்ட் ஐபி. அப்போ இந்த டேட்டா யாருக்கெல்லாம் போகும்? உள்ள இருக்க எல்லா பீஸ்னாலையும் இந்த டேட்டா ஓபன் பண்ணி பார்க்க முடியும். அப்போ இதுக்கு பேர் தான் என்ன? ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன். அப்போ ஒரு ஹாப்பி நியூ இயர் மெசேஜை நீங்க யூனிகாஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ஐபிக்கும் இந்த ப்ராட்காஸ்ட் ஐபிக்கு அனுப்பிச்சுடுங்க. Whatever the data is sending to this broadcast IP, that data will be sent to all the IP address in the 10 network. ஒரே இதுல வேலை முடிஞ்சிச்சு. அப்போ நெட்வொர்க் ஐடி யூஸ் பண்ணி நீங்க பெர்மிஷன் அப்ளை பண்ணலாம். ப்ராட்காஸ்ட் ஐபி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? டேட்டா சென்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஐபிக்கு நீங்க ப்ராட்காஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா ஐபினாலையும் அந்த டேட்டாவை ஓபன் பண்ணி படிக்க முடியும். அதுவே நான் 10.1 பண்றேன், 10.1க்கு பண்றேன், அது 10.9 1நால தான் ஓபன் பண்ண முடியும், 2நால ஓபன் பண்ண முடியாது. அதுவே ஹாப்பி நியூ இயரை காமனா 255 போட்டு அனுப்பிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம்? எல்லாருனாலையும் ஓபன் பண்ணி படிக்க முடியும். சார் அப்போ நெட்வொர்க் ஐடிக்கு டேட்டா அனுப்பிச்சு என்ன நடக்கும்? அனுப்ப முடியாது. நெட்வொர்க் ஐடிக்கு பர்மிஷன்ஸ்க்காக தான் வச்சிருக்காங்க, ப்ராட்காஸ்ட் ஐபி வந்து டேட்டாக்காக வச்சிருக்காங்க. அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நெட்வொர்க் ஐடினா என்ன, ப்ராட்காஸ்ட் ஐபினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு. டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இப்போ இதெல்லாம் விட நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி எனக்கு கண்டுபிடிக்கணும். இது உள்ள டோட்டலா எத்தனை ஐபி அட்ரஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் டார்கெட்டே. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் எத்தனை இருக்கு செக் பண்ணுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி எத்தனை இருக்கு அப்படின்னா கவுண்ட் பண்றது ஈஸியா கிடையாது. ஆனா கவுண்ட் பண்ண கண்டுபிடிச்சிடலாம். இது கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே 2 மாசம் ஆகும். ஏன்னா அவ்வளவு ஐபி இருக்கு உள்ள. அப்போ எப்பெல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்களோ ஒரு சில கால்குலேஷன்ல அப்புறம் யார் வரணும்? மேக்ஸ் வரணும். மேக்ஸ்னா என்ன? ஒரு விஷயத்த ரொம்ப நாள் எடுத்து பண்றதுக்கு மேக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணலாம்? டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கணும். உள்ள எத்தனை ஐபி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு ஃபார்முலா ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என்ன ஃபார்முலா? 2னா என்ன? பைனரி. எய்தர் 0 போடலாம் இல்லைன்னா 1 போடலாம். 2 அதுதான் 2. 2னா என்ன? 2 காம்பினேஷன், எய்தர் 0 or 1. 2 பவர் ஹோஸ்ட் பிட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்க? 2 பவர் ஹோஸ்ட் பிட். அப்போ 2ன்னு போடுங்க. இந்த இதுல இந்த ஐபில எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு? பழைய போர்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். இந்த ஐபில எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னா 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு. அப்போ 2 பவர் 24 போட்டீங்கன்னா 16,777,216 வரும். இது நான் கிளாஸ் எடுத்து நான் மக்கப் பண்ணி வச்சிருக்கேன். மக்கப் ஆயிடுச்சு எனக்கு இத்தனை பேட்ச் எடுத்து. ஸோ 2 பவர் 24 16,777,216 வரும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா -2 கொடுக்கணும். எதுக்கு -2 அப்படின்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க் ஐடியும் ப்ராட்காஸ்ட் ஐபியும் எந்த டிவைஸ்லையும் அசைன் பண்ண முடியாது. அதனால -2 கொடுக்கணும். அப்போ -2 கொடுத்துக்கிட்டுனா வேலிட் ஐபி கண்டுபிடிக்கலாம். அப்போ வேலிட் ஐபி எத்தனை இருக்கு? 10 இருக்குள்ள 16,777,214 வேலிட் ஐபி இருக்கு. அப்போ டோட்டலா 16,777,216 ஐபி இருக்கு. -2 பண்ணீங்க அப்படின்னா 14 வரும். அந்த 14
valid IP address இருக்கு 10 நெட்வொர்க். இதுல எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். Now listen. அப்போ இது கிளாஸ் ஏல டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கிடையாது. கிளாஸ் ஏல இருக்க 10ன்ற ஒரு நெட்வொர்க்குள்ள 16777214 ஐபி இருக்கு. அப்போ கிளாஸ் ஏல 11 நெட்வொர்க் எடுத்தீங்கன்னா 11 நெட்வொர்க்குள்ளேயும் 16777214 ஐபி இருக்கு. 12 நெட்வொர்க் எடுத்தீங்கன்னா 12 நெட்வொர்க்குள்ளேயும் 16777214 ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸ் பில கண்டுபிடிக்கலாம். Finding host IP in class B network. Class B. நான் கிளாஸ் பில ஒரு நெட்வொர்க் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு நெட்வொர்க் ஆக்டேட் கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டு நெட்வொர்க்ல அப்போ 172.16 எடுத்துக்கிறேன். உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். ஏன் 172.16 எடுக்கிறேன்னு டவுட் இருக்கக்கூடாது. உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். ஆனா ஹோஸ்ட் என்னது, ஹோஸ்ட் என்ன வேணா இருக்கலாம். எனிதிங் டாட் எனிதிங். ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 1 செப்பரேட் யுவர் ஹோஸ்ட் பிட் வித் ப்ராப்பர் பிளேஸ் வேல்யூ. நீங்க எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு இந்த டைம்ல எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்க 16 ஹோஸ்ட் பிட் இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகுதா, பழைய போர்ஷன் படிச்சுட்டு இந்த வீடியோஸ் பாருங்க. 172.16.anything.anything. ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 2 என்ன, ரைட் a binary combination for host bit. ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் என்ன வரும், 0 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 0. லாஸ்ட் பைனரி காம்பினேஷன் என்ன வரும், 1 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 வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பண்ண போறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆக்டேட்டும் டெசிமல் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், 172.16.0.0. ஏன்னா இங்க பைனரி 0 இல்ல, இப்போ டெசிமல் 0.0 தானே வரும். இப்போ ப்ரிஃபிக்ஸ் லென்த் என்ன வரும்னு சொல்லுங்க, ஸ்லாஷ் வேல்யூ யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ப்ரிஃபிக்ஸ் லென்த்னா என்ன, இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கோ அதை எழுதுறது தான் ப்ரிஃபிக்ஸ் லென்த். அப்போ ப்ரிஃபிக்ஸ் லென்த் என்ன வரும்னு சொல்லுங்க. ஓகே சூப்பர், என்ன வரும், 16 வரும். தென் அப்போ ப்ராட்காஸ்ட் டைப் என்ன வரும், 172.16. இங்க எல்லாமே ஒண்ணா இருக்கா, இதுல ஒரு 8 ஒண்ணு இருக்கு, இதுல ஒரு 8 ஒண்ணு இருக்கு. அப்ப என்ன வரும், 172.16.255.255 அப்படின்னு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்ன வரும், 172.16.0.1. லாஸ்ட் டைப் என்ன வரும், 172.16.255.254. அப்போ இது என்னது, இதுக்கு பேர் நெட்வொர்க் ஐடி. இது என்னது, இதுக்கு பேர் பிராட்காஸ்ட் ஐடி. இது என்னது, இதுதான் இந்த நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஐபி. இது என்னது, இதுதான் இந்த நெட்வொர்க்கோட லாஸ்ட் ஐபி. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன, அது ஞாபகம் இருக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா 2 பவர் ஹோஸ்ட் பிட் 2. இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு பாருங்க, இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னா 16 ஹோஸ்ட் பிட் இருக்கு. அப்போ 2 பவர் 16 போட்டீங்கன்னா 65,536 அப்படின்னு வரும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பாருங்க. தென் -2 கொடுக்கணும். எதுக்கு -2 கொடுக்கணும், குட், ஒரு நெட்வொர்க் ஐடியும் ப்ராட்காஸ்ட் ஐபியும் இன்வேலிட். அப்போ வேலிட் ஐபி கண்டுபிடிக்கணும்னா -2 கொடுக்கணும். அப்போ 65,534. அப்போ கிளாஸ் பில இருந்து எந்த நெட்வொர்க் எடுத்தாலும் ஒரு நெட்வொர்க் உள்ள 65,534 ஐபி அட்ரஸ் உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். சரி, இப்போ கிளாஸ் சிக்கு போ. Finding host IP in class C network. In class C.
கிளாஸ் சில ஒரு ஃபர்ஸ்ட் 3 நெட்வொர்க் ஆப்டெக்ட் கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறோம். ஏன்னா 3 நெட்வொர்க் இருக்கும்ல 192.168.8 நெட்வொர்க். ஓகே 3 நெட்வொர்க் மாறக்கூடாது. ஏன்னா கிளாஸ் சில 3 நெட்வொர்க் டாட் எனிதிங் இது என்ன வேணா இருக்கலாம். அப்போ ஸ்டெப் 1 என்ன? ஸ்டெப் 1 வந்து செப்பரேட் யுவர் ஹோஸ்ட் பிட். எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு? இதுல 8 ஹோஸ்ட் பிட் இருக்கு. அப்ப என்ன வரும்? 192.168.8 step 1 2 என்ன? write a binary combination 0 0 0 0 0 0 0 0. last binary combination என்ன? 1 1 1 1 1 1 1 1. அப்போ first network area என்ன வரும்? 192.168.8.0. broadcast type என்ன வரும்? 192.168.8.255. then அப்போ இதுக்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் வேல்யூ என்ன வரும்னு சொல்லுங்க. prefixed length என்ன வரும் மெதுவா சொல்லுங்க. கிளாசிக் எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு பாருங்க. இதுல ஒரு 8 நெட்வொர்க் பிட் இருக்கு, இதுல ஒரு 8 நெட்வொர்க் பிட் இருக்கு, இதுல ஒரு 8 நெட்வொர்க் பிட் இருக்கு. கரெக்டா? அப்போ கிளாஸ் C யோட prefix length என்ன வரும்? 24. then அப்போ இது என்ன? இது நெட்வொர்க் டைப். இது என்ன? இது broadcast டைப். அப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்ன வரும் இந்த செக்மெண்ட்டுக்கு? 192.168.8.1 இதுதான் வரும் ஃபர்ஸ்ட் டைப். லாஸ்ட் டைப் என்ன வரும்? 192.168.8.254. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் இப்போ எத்தனை இருக்கு? ஃபார்முலா போட்டுக்கணும். 2 பவர் ஹோஸ்ட் பிட். இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு? 8 ஹோஸ்ட் பிட் இருக்கு. பழைய பொசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். 2 பவர் 8 2 பவர் 8 போட்டீங்கன்னா 256 வரும். -2 பண்ணுங்க. ஏன்னா ப்ராட்காஸ்ட் ஐபியும் நெட்வொர்க் ஐடியும் இன்வேல்யூ. அப்ப என்ன வரும்? 254. ஓகே 254 வேலிட் ஐபி இருக்கு. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா கிளாஸ் ஏல இருந்து ஐபி எடுக்கலாம், கிளாஸ் பில இருந்தும் நீங்க ஐபி எடுக்கலாம், கிளாஸ் சில இருந்தும் நீங்க ஐபி எடுக்கலாம். கிளாஸ் ஏல இருந்து ஐபி எடுத்தீங்கன்னா 16777.214 வேலிட் ஐபி வரும். கிளாஸ் பில இருந்து நெட் ஐபி எடுத்தீங்கன்னா 65,534 ஐபி கிடைக்கும் ஒரு நெட்வொர்க்லயும். கிளாஸ் சில இருந்து எடுத்தீங்கன்னா 254 கிடைக்கும். உங்க கம்பெனி ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க பிரிச்சிருக்காங்க. சார் என்னோட வந்து ஹோம் நெட்வொர்க், நான் ஒரு சின்ன ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கேன், அங்க இருக்கிறதே 10 பிசி தான், என்ன பண்ணலாம்? கிளாஸ் சி எடுத்துக்கலாம். இல்ல சார் நான் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ரன் பண்றேன், ஒரு மீடியம் ஸ்கில் டிபார்ட்மெண்ட், அப்போ கிளாஸ் பி எடுத்துக்கலாம். இல்ல சார் அதை விட எனக்கு ஐபிஎஸ் தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணலாம்? கிளாஸ் ஏ எடுத்துக்கலாம். அப்போ உங்க கம்பெனி ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து கிளாஸ் ஏஓ பிஓ சி எடுத்துக்கலாம். இது கிளாசிக். ஓகேவா? தென் கிளாஸ் ஏக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கோ, கொஞ்சம் டெப்தா பார்த்தோம். தென் கிளாஸ் பிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது கிளாஸ் பிக்கு ஒரு எக்ஸாம்பிள். தென் இது வந்து கிளாஸ் சிக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்து முடிச்சாச்சு. தென் சரி, இப்போ நம்மளோட டார்கெட்டை நீங்க மறந்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பிசிக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு 2 பிசிக்கு ப்ராக்டிக்கலா எப்படி நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு பிசிக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு பிசிக்கு கண்டிப்பா ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். அப்கமிங் கிளாஸ்ல எப்படி ஐபி அட்ரஸ் அசைன் பண்றதுன்னு பார்ப்போம். அப்போ ஒரு பிசிக்கு ஐபி அசைன் பண்ண போறீங்க. என்ன ஐபி? 50.0.0.10 அப்படின்ற ஒரு ஐபி ஒன்று அசைன் பண்ண போறோம். சரி, 50.10ன்னு இந்த பிசிக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஐபியோட மீனிங் என்னன்னு சொல்லுங்க யாருன்னா மெதுவா. ஓகே, யோசிச்சு பார்த்துட்டீங்களா? இந்த ஐபியோட மீனிங் என்னன்னு? இந்த ஐபியோட மீனிங் என்ன?
50 நெட்வொர்க்ல இவர் எத்தனாவது ஐபி? இவர் வந்து 10th ஐபி. அப்ப என்ன சொல்லுவீங்க? மை சிஸ்டம் இஸ் ரன்னிங் அண்டர் 50 நெட்வொர்க் 10th ஐபி அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? சரி, ஓகே. பட் என்ன பொறுத்து என்னன்னா, how the system knows the first portion is network, then the remaining portion is host. அந்த சிஸ்டமுக்கு எப்படி தெரியும் நான் 15 நெட்வொர்க்ல 10th ஐபின்னு? நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம படிச்சிருக்கோம். இது கிளாஸ் கீழே வருது. கிளாஸ் ஏன்னா ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட், நெட்வொர்க்னா வந்து குரூப் மாதிரி, ஹோஸ்ட்னா வந்து அதில் இருக்க பர்சன் மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனா ஐபி அட்ரஸ் யாருக்காக? நம்மளுக்காகவா? கிடையாது. ஐபி அட்ரஸ் யாருக்காக? மிஷினுக்காக. அப்ப அந்த ஐபில எது நெட்வொர்க் போர்ஷன், எது ஹோஸ்ட் போர்ஷன் சிஸ்டம்க்கு எப்படி தெரியும்? இதான் பிரச்சனை. ஒரு ஐபிய ஒரு டிவைஸுக்கு அசைன் பண்ண போறீங்கன்னா அந்த டிவைஸுக்கு இதுல எது நெட்வொர்க் எது ஹோஸ்ட்னு தெரியாது. எது நெட்வொர்க் எது ஹோஸ்ட் தெரிஞ்சாதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? அந்த சிஸ்டம்னால புரிஞ்சுக்க முடியும் ஐபியை. அப்போ எப்பெல்லாம் நீங்க ஐபி அட்ரஸ் அசைன் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்க ஐபில எது நெட்வொர்க் போர்ஷன் மென்ஷன் பண்ணணும். புரியுதா சொல்றது? எப்பெல்லாம் ஒரு டிவைஸுக்கு, அது பிசியோ லேப்டாப்போ ப்ரொஜெக்டரோ எந்த டிவைஸ் எடுத்துக்கணும், ஒரு டிவைஸுக்கு நீங்க ஐபி அட்ரஸ் அசைன் பண்றீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? இதுதான் நெட்வொர்க் போர்ஷன் டிஃபைன் பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சப்நெட் மாஸ்க். அதுக்கு பேர் தான் என்ன? சப்நெட் மாஸ்க். அப்ப சப்நெட் மாஸ்க்னா என்னன்னு படிப்போம். It is used to mention a network portion in your IP address. உங்க ஐபி அட்ரஸ்ல எத்தனை நெட்வொர்க் போர்ஷன் இருக்கு அப்படின்றது மென்ஷன் பண்றதா என்ன? சப்நெட் மாஸ்க். அப்ப எப்பெல்லாம் ஐபி அட்ரஸ் கொடுக்குறோமோ அப்பெல்லாம் சப்நெட் மாஸ்க் கொடுக்கணும். சரி, இப்போ கவனிங்க. சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு ஐபியோட சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, put binary combination as 1. Put binary combination as 1 for network bit. For network bit, host is equal to 0. Host எதுவும் மென்ஷன் பண்ணாது. host binary என்னவா இருக்கணும்? 0 இருக்கணும். அப்போ ஒரு ஐபியோட சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்க போறீங்கன்னா பைனரி காம்பினேஷன் 1 போடணும். யாருக்குன்னா நெட்வொர்க் பிட்டுக்கு. இப்போ நான் ஒரு ஐபி எழுதுறேன். என்ன ஐபி? 10.0.0.10 அப்படின்னு ஒரு ஐபி எழுதுறேன். இந்த 10.0.0.10 சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும். என்ன சொல்றாங்க? put binary combination as 1 for network bit. இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? 8 நெட்வொர்க் பிட் இருக்கு. அந்த 8 நெட்வொர்க் பிட்டை ஓபன் பண்ணுவோம். என்ன பண்றோம்? அந்த நெட்வொர்க் பிட் என்ன பண்றேன்? ஓபன் பண்றோம். அந்த நெட்வொர்க் பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் என்ன போட சொல்றாங்க? 1. அப்ப என்ன பண்ணுங்க? 8 1 போடுங்க. 1 1 1 1 1 1 1 1 போட்டாச்சு. இப்போ பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். ஹோஸ்ட் எல்லாமே என்ன? கன்சிடர் 0. இங்க 10 இருக்குன்னா 10 பார்க்க கூடாது. ஹோஸ்ட் எல்லாமே 0. ஏன்னா சப்நெட் மாஸ்க் இஸ் யூஸ்ட் டு மென்ஷன் யுவர் நெட்வொர்க் போர்ஷன், நாட் a host portion. அப்ப டெசிமல் கன்வர்ஷன் பண்ண என்ன வரும்? 255 டாட் ஹோஸ்ட் எல்லாமே என்ன? 0.0.0. அப்போ இந்த ஐபிக்கு சப்நெட் மாஸ்க் என்ன? இதுதான். இது இந்த ஐபிக்கு மட்டும் கிடையாது. கிளாஸ் ஏல இருந்து நீங்க எந்த ஐபி எடுத்தாலும் அதுல 8 நெட்வொர்க் பிட் தானே. அப்போ கிளாஸ் ஏல இருந்து இனிமே நீங்க எந்த ஐபி எடுத்தாலும் கிளாஸ் ஏ ஓட சப்நெட் மாஸ்க் என்ன? 255.0.0.0. அப்போ கிளாஸ் பி போடலாம். 172.16.0.10. இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? ஓகே, குட். இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? 16 நெட்வொர்க் பிட் இருக்கு. இதுல ஒரு 8 நெட்வொர்க் பிட் இருக்கு. இதுல ஒரு 8 நெட்வொர்க் பிட் இருக்கு. அப்போ ஓபன் பண்ணலாம். இது தென் இது ஓபன் பண்ணியாச்சு. பைனரி காம்பினேஷன் என்ன போட சொல்றாங்க? பைனரி காம்பினேஷன் எல்லாமே 1 போட சொல்றாங்க. 1 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 1. அப்ப சப்நெட் மாஸ்க் என்ன வரும்? ஈஸி, கரெக்டா? சப்நெட் மாஸ்க் என்ன வரும்? 255 டாட், இதுவும் 81 255, ஹோஸ்ட் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். அப்போ இந்த ஐபியோட சப்நெட் மாஸ்க் என்ன? 255.255.0.0. அப்ப கிளாஸ் B ல இருந்து நீங்க எந்த ஐபி எடுத்தாலும் சப்நெட் மாஸ்க் இதுதான். இதுவே கிளாஸ் C ல இருந்து ஒரு ஐபி எடுக்கிறேன், 192.168.7.0. அப்ப இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? 24 நெட்வொர்க் பிட் இருக்கு. ஓபன் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க? put a binary combination as 1 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 1. அப்ப சப்நெட் மாஸ்க் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஆக்டெட்லாம் ப்ளஸ் பண்ணா 25, செகண்ட் ஆக்டெட்டுமே எல்லாமே 1 255, தேர்ட் ஆக்டெட்டும் எல்லாமே 1 255, ஃபோர்த் ஆக்டெட் ஹோஸ்டா 0. அப்போ இதுதான் இந்த ஐபியோட சப்நெட் மாஸ்க். அப்போ ஒரு டிவைஸுக்கு நீங்க ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா சப்நெட் மாஸ்க் கொடுக்கணும். அப்ப கிளாஸ் ஏல இருந்து எந்த ஐபி வந்தாலும் 255.0.0.0, கிளாஸ் B ல இருந்து எந்த ஐபி வந்தாலும் 255.255.0.0, கிளாஸ் C ல இருந்து எந்த ஐபி வந்தாலும் 255.255.255.0. இதை நீங்க மக்கப் பண்ணக்கூடாது. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதை மக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேஸ்டா போயிடும். பாதி பேர் மக்கப் பண்ணுவாங்க. கிளாஸ் ஏனா 1 255, கிளாஸ் பினா 2 255, கிளாஸ் சினா 3 255. அதுக்கு நான் அப்படியே எடுத்துருப்பேனே. ஓகே, இந்த மாதிரி லாஜிக் தான் படிக்கணும். ஏன்னா கோர்ல உங்களுக்கு சப்நெட்டிங் அப்படின்ற ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான போர்ஷன். ஓகே, பாதி பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அது. பட் நான் அப்படி எடுக்க போறது கிடையாது. பார்ப்போம், நீங்க அன்னைக்கு பார்ப்பீங்க சப்நெட்டிங் நான் எப்படி எடுப்பேன். பட் அந்த டைம்ல என் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி மக்கப் பண்ணிட்டு என்ன வரக்கூடாது. கிளாஸ் ஏனா 1 255, கிளாஸ் பினா 2 255, கிளாஸ் சினா 3 255 மக்கப் பண்ணக்கூடாது. ஏன்னா சப்நெட்டிங் பண்ணிட்டா எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? சப்நெட்டிங் வர சொல்ல சார் இந்த கண்டிஷனோட வரணும். அப்ப அன்னைக்கு கிளாஸ்ல நான் என்ன கேட்பேன்? உங்ககிட்ட டவுட் கேட்பேன். சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும்னா என்னப்பா கண்டிஷன் அப்படி. அப்ப இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும்? சப்நெட் மாஸ்கை கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு டிவைஸுக்கு நீங்க ஐபி கொடுக்க போறீங்கன்னா கூடவே என்ன கொடுக்கணும்? கூடவே சப்நெட் மாஸ்க் கொடுத்தாதான் அந்த டிவைஸ் என்ன பண்ணுவாரு? எடுத்துப்பார். அப்போ இதுவரை நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம்? எல்லா தேரி முடிச்சிருக்கோம். கிளாஸ் 1 போர்ஷன், கிளாஸ் 2 போர்ஷன், கிளாஸ் 3, கிளாஸ் 4 போர்ஷன், 4 போர்ஷன் முடிச்சாச்சு. இதுக்கு மேல கிளாஸ் 5ல இருந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ப்ராக்டிக்கலா பார்ப்போம். அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ராக்டிக்கல் செஷன். இதுல எந்த டவுட் இருக்கக்கூடாது. டவுட் இல்லைன்னா தான் ப்ராக்டிக்கல் எப்படி பண்றதுன்னு வீடியோ பார்க்கணும். டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த டவுட் எல்லாம் கிளியரா ஃபுல்லா படிச்சு முடிச்சு தான் ப்ராக்டிக்கல் போகணும். So I think this is enough. We will continue on next session. That's all. Thank you.